நம் மூதாதையர்கள் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்காக மூலிகை மரங்கள் செடிகளிலிருந்து இலைகள், வேர், காய், கனி, விதைகள், பட்டைகள் என பயன்படுத்தினர். அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் புளியாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் வகை செடி தாவரம். ரொம்ப அழகான 4 இலைகளை கொண்டு சதுப்பு நிலமான பகுதிகளில், களிமண் பூமிகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புளியாரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பசியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை மேற்கொண்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு இனம், வேறு மொழி பேசக்கூடிய, வேறு மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை போய் பார்த்து அவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு உடல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது சர்ப்ரைசிங்காக முதல்ல வந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய பசியின்மை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ஒரு முதல் நோயாக சொன்னாங்க. நாங்கள் நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம், உடலுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கிறோம், நேரத்துக்கு சாப்பிட்றோம், தண்ணீர் குடிக்கிறோம், தூங்குகிறோம். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க வேண்டிய பசி எங்களுக்கு எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பசியின்மை சம்பந்தப்பட்ட மருந்துகளும் பசியின்மைக்காக கொடுக்கக்கூடிய என்சைம் டானிக்குகளும் இன்றைக்கு மார்க்கெட் முழுவதும் நிறைந்திருக்கிறதே இந்த பசியின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பசியின்மைக்கு இந்த புளியாரை ஒரு மிகச்சிறந்த மருந்து. புளியாரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு ஒரு தேக்கரண்டி நெய் அல்லது ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து உணவு உண்ணுகின்ற நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வயிறு நன்றாக பசி ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் குழந்தைகளுக்கு சரியாக சாப்பிடாத குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ இந்த புளியாரையுடைய இலைகளை எடுத்து சிறிதளவு புளி வைத்து அதை ஒரு துவையல் போல் அரைத்து அந்த துவையலில் சாப்பாடு பிசைந்து கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி சாப்பாடு பிசைந்து கொடுக்கப்படும் போது மிக வேகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பசியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கப்பட்டு குழந்தைகள் மீண்டும் மீண்டும் உணவை விரும்பி சாப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, வயிற்றில் ஏற்படுகின்ற வாயு தொந்தரவு மற்றும் புண்களுக்கு இந்த புளியாரை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில் என்னோடய வயிறு ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு 12 மணி ஆகும்போது லேசாக பெல்ட் டைட் ஆகிற மாதிரி இருக்குது சார், ஈவினிங் டைம்லலாம் என்னோடய பெல்ட்டை ஒரு சுற்று நான் குறைச்சி போட்டால் மட்டும்தான் எனக்கு அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, இல்லைனா ஏதோ வயிற்றுக்குள்ளே இழுத்து பிடிச்சி கட்டி வச்ச மாதிரி என்னோடய வயிறு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த புளியாரை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ஆகட்டும், உண்ணக்கூடிய உணவாகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும், எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடோடு அது கலக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வாயு உற்பத்தி அப்படிங்கிறது தான் தீரும். இரண்டாவது, நம்ம சாப்பிடும்போது வாயை மென்று சாப்பிடும்போது அலை இயக்கத்தினால் வெளியிலிருந்து செல்லுகின்ற வாயுவுடைய ஒரு இயக்கம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்போ இது ரெண்டுமே முறைப்படி உடலை விட்டு வெளியே வந்தால் தான் இந்த வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை குறைப்பதற்கு புளியாரையுடைய உலர வைக்கப்பட்ட இலைகளை ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து காலை 1 முறை, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு அல்லது உணவுக்கு பின்பு வெந்நீரில் சாப்பிடணும். இதை சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பலூனில் ஒரு ஊசியை வைத்து உடைத்தால் எவ்வளவு வேகமாக அந்த இடத்திலிருந்து வாயுக்கள் மறைந்து போகிறதோ அந்த மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உடனே மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். சுவையின்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு ஒரு 6 வகையான சுவை இருக்கக்கூடிய பொருட்களை முன்னாடி வைத்து இதை சாப்பிட்டு இதில் என்னென்ன சுவை இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நம்ம யாருக்குமே அந்த சுவையை பற்றி சொல்ல முடிவதில்லை. அந்த அளவுக்கு சுவை நரம்புகள் நாக்கில் மிக மோசமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சுவை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இந்த புளியாரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து தினசரி காலை நேரத்தில் நம்ம நாக்கு முழுவதும் நன்றாக தடவி
ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்க வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 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 மாத காலம் செய்து வந்தாலே சுவை அரும்புகளில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நாம் உணர முடியும். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஒரு புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் அல்லது சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லுகின்ற கிட்னி ஃபெயிலியருக்கு டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள், அதே மாதிரி ஈரல் செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த நாக்கில் சுவை இல்லாமல் இருப்பது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த சுவை இல்லாமல் போகிறதுனால பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அவர்களுக்கு உணவின் மேல் நாட்டமும் இருக்காது. உணவு ஒரு வாய் வைத்த உடனேயே லவக்கன் வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த புளியாரைக்கு உண்டு. அதே போல் புளியாரை புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்லலாம். ஒரு காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா புளியாரியை வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு 2 முறையோ உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்து வந்தது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளியாரை மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய மூலிகைகளை நம்ம உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை விட்ட பிறகு தான் இன்றைக்கு நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்குறோம். புளியாரையை நன்றாக அரைத்து உடல் முழுவதும் பூசி குளித்து வந்தாலே அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது மாலை நேரங்களில் உடம்பில் அங்கங்கே ஊசி குத்துறா போல் வலி இருக்கும். ஊசி குத்துகின்ற வலி வந்த பிறகு அந்த இடங்களில் நம்ம ஏதாவது சொரிஞ்சிட்டோம்னா கண்டு கண்டாக அந்த இடம் வீங்கி போகிறத நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்து அது தானாகவே அடங்கிடும். முதல்ல மாலை நேரங்களில் மட்டும் வரக்கூடிய அந்த அரிப்பு அப்புறம் நாள் முழுவதும் ஏற்படுவதை பார்க்கிறோம். இதற்கு அர்டிகேரியா அப்படின்னு பேர். இந்த அர்டிகேரியாவுக்கு ஆன்டி ஹிஸ்டமின்ஸை மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்று இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக புளியாரையை நன்றாக அரைச்சி மிக்சியில் நல்லா கழுத்துலேருந்து கால் வரலாம் உடம்பு ஃபுல்லாக நல்லா தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சோன்னாலே உடல் ஃப்ரெஷ் ஆகிறத பார்க்க முடியும். ஏன் சோரியாசிஸ் நோய் இருப்பவர்கள் கூட, சோரியாசிஸ் நோயில் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பேச்சஸ்லாம் எலிவேட்டட் பேச்சஸ்ன்னு சொல்லுவோம், உடம்பெல்லாம் கண்டு கண்டாக மாறி இருக்கும். அவங்க கூட புளியாரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை நன்றாக அரைத்து அந்த இடத்துல தடவி வச்சு குளித்தாலே அந்த அரிப்பு மற்றும் அந்த பேச்சஸ் குறைவதை பார்க்கலாம். எனவே நேர்களே, புளியாரையை பொறுத்தவரையிலும் ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் நாட்டில் நடக்கும் நல்ல செயல்களையும் தீய செயல்களை பற்றியும் கூறி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது சட்டத்தை மதித்து மக்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், காவல்துறை, சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய காவல்துறை அது சட்டபூர்வமாக நடந்து கொள்கிறதா என்பதை பொறுத்ததே அது. பல சமயங்களில் சட்டத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய, சட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய காவல்துறையை சட்டவிரோதமாக நடந்து கொள்கிற போது அதனுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவு என்னவென்று சொன்னால், மக்கள் சட்டங்களின் மீதான நம்பிக்கை இழப்பதாகும். அப்படி சட்டங்களின் மீதான நம்பிக்கையை சமூகம் இழக்கிற போது உண்மையில் அதன் வழியாக சட்டவிரோதமான அமைப்புகள் தலைதூக்க ஆரம்பிக்கின்றன. உதாரணமாக கட்ட பஞ்சாயத்து செய்பவர்கள் அல்லது ஒவ்வொரு பகுதியிலும் தன்னுடைய சமூக விரோத செயல்களின் மூலமாக தங்களுடைய ஒரு மாற்று அதிகார நீதி முறைமைகளை உருவாக்கக்கூடியவர்கள் தலையெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். பல சமயங்களில் காவல்துறையினருடைய செயல்பாடுகள் என்பது அது சட்டத்தின் பார்ப்பட்டு இருக்கிறது என்பதை விட எல்லா விதமான சட்ட நெறிமுறைகளையும் தார்மீக நெறிமுறைகளையும் அப்பட்டமாக மீறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பல சம்பவங்கள் சமீபத்தில் கூட தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் முக்கியமான 2 சம்பவங்களை சுட்டிக்காட்டி காவல்துறையினர் எப்படி சட்டபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லது சட்டத்தின் பார்ப்பட்ட நெறிமுறைகளின்பால் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களுக்கு ஒரு மனிதாபிமானம் சார்ந்த ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு தம்பதிகள், அவர்கள் ஒரு கடைக்கு நகை வாங்க செல்கிறார்கள். அவர்களுடன் அவருடைய ஒரு வளர்ந்த மகனும் செல்கிறார். அவர்களுக்குள் நகை வாங்குவது தொடர்பாக ஏதோ ஒரு விதமான சர்ச்சை அவர்களுக்குள் ஏற்படுகிறது.
அப்பொழுது கணவன் மனைவி இருவரும் வெளியே வந்து அந்த கடை வாசலில் வைத்து அவர்கள் ஒரு வாய் தகராறில் ஈடுபடுகிறார்கள். அப்போது அங்கே வந்த காவல்துறையினர் அவர்களை அதட்டுகிறார்கள். உடனே அந்த தம்பதிகள் சொல்கிறார்கள், இல்லை, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, நாங்கள் பேசிக்கொள்கிறோம், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். தங்களை எதிர்த்து அவர்கள் பேசிவிட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக காவல்துறையினர் அந்த தம்பதிகளின் மீதும் அவருடைய மகன் மீதும் மிக மிருகத்தனமான ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள். அவர்களை லத்தியால் அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த காட்சி வீடியோவாக புகைப்படமாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு பரவலாக வெளிவந்திருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கிற போது நமக்கு அடிப்படையாக ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது பொதுவாக அத்தகைய வன்முறைகளில் காவல்துறையினர் ஒரு பெரிய கலவரங்களில் ஈடுபடுகிற போது அவர்கள் அத்தகைய வன்முறையை கையில் எடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லது ஒரு பெரிய கும்பல் அல்லது ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏதோ ஒரு வன்செயலில் ஈடுபடுகிறார்கள், அவர்களை கலைப்பதற்காக தடியடி பிரயோகம் நடப்பது அல்லது அவர்களை தாக்குவது போன்றவற்றையெல்லாம் காவல்துறையினர் செய்வதை பார்த்திருக்கிறோம். அது கூட பல சமயங்களில் நீதிமன்றத்தினுடைய கேள்விகளுக்கு ஆளாகி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு குறைந்தபட்சமாக வன்முறையை பயன்படுத்துவதற்கு முன்பாக காவல்துறையினருக்கு பல்வேறு நிலையிலான உத்தரவுகள் தேவை, அனுமதிகள் தேவை. ஒரு தடியடி பிரயோகத்தையோ கண்ணீர் புகை பிரயோகத்தையோ கூட ஒரு மேலதிகாரிகளினுடைய ஒரு உத்தரவு இல்லாமல் காவல்துறையினர் செய்ய முடியாது. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? பல இடங்களில், பல பொது இடங்களில் காவல்துறையினர் அத்துமீறி நடக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம். இது முக்கியமாக யாரை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், எளிய மக்கள், பொருளாதார ரீதியாக வலிமையற்ற மக்கள் அல்லது தங்களை தாங்களே சட்டபூர்வமாக பாதுகாத்து கொள்ள முடியாதவர்களிடம் காவல்துறையினர் அத்துமீறலில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த சம்பவம் என்பது உண்மையில் காவல்துறையினருடைய அந்த உளவியல் என்பது அந்த சமயத்தில் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்காதே, நீ என்னிடம் சட்டப்படி பேசாதே என்பதுதான். ஆக பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றி பேசினால் உடனடியாக காவல்துறையினர் அது தங்களுக்கு எதிராக விடுக்கப்படுகிற ஒரு பெரிய சவாலாக அவர்கள் பார்க்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. ஏனென்றால் காவல்துறையினருக்கு சட்டப்படியாக சில உரிமைகள் இருப்பது போலவே பொதுமக்களுக்கும் சில சட்ட ரீதியான உரிமைகள் இருக்கின்றன. ஒருவருடைய செயல் என்பது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்காத போது அல்லது இன்னொருவருடைய உரிமைகளை மீறாத போது அல்லது இன்னொருவருக்கு துன்பம் விளைவிக்காத போது தனிப்பட்ட நபர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதற்கு காவல்துறையினருக்கு உரிமை கிடையாது. ஆனால் தாங்கள் சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக இவ்வளவு பெரிய தாக்குதலை அவர்கள் தொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உளவியல் என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இது மிக மோசமான ஒன்று. அப்படி அவர்கள் தங்களை யார் மறுத்தோ எதிர்த்தோ கேள்வி கேட்டால் அவர்களை தாக்குவோம் என்று சொல்வது என்பது காவல்துறையினர் தங்களுக்கு எல்லையற்ற ஒரு அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. காவல்துறையினுடைய அதிகாரம் என்பது சட்டங்களால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நெறிமுறைகளால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு அரசினுடைய ஊழியர்களே தவிர, சட்டத்தினுடைய ஒரு ஊழியர்களே தவிர, அவர்கள் சட்டத்தினுடைய எஜமானர்கள் அல்ல, மற்றவர்களுடைய உரிமைகளின் மீதான எஜமானர்கள் அல்ல. அந்த வகையில் பார்க்கிற போது காவல்துறையினர் பொது இடங்களில் இதுபோன்ற மிருகத்தனமான செயல்களில் ஈடுபடுவதை பற்றி இன்னும் நம்முடைய நீதி அமைப்புகள் போதுமான விழிப்புணர்வை கொண்டிருக்கவில்லை. அதை மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை இதற்கு எதிராக நம்முடைய நீதி அமைப்புகள் கொடுக்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. நீதி அமைப்புகளுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவத்தை யார் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வந்தாலும் அது உண்மையா என்கிற பட்சத்தில் அதை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கிற போது மட்டும்தான் காவல்துறையை சட்டப்படி செயல்பட வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்னொரு சம்பவம், அதாவது நாகர்கோவில் அருகே ஒரு பெண், அதாவது இந்த ஊசி ஒரு பாசி விற்கக்கூடிய ஒரு சமூகத்தைச் சேர்ந்த பெண், அந்த பெண் ஒரு திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டதாக பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காவல்துறையினர் அந்த பெண்ணை 63 நாட்கள் அவர்கள் தங்களுடைய கஸ்டடியில் வைத்திருந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அப்படி கஸ்டடியில் வைத்திருக்கிற அந்த சமயத்தில் விசாரணை என்கிற பெயரில் அவருடைய குடும்பத்தினர் முன்னாலேயே அந்த பெண்ணை அவர்கள் ஒரு நிர்வாணப்படுத்தி அவர்கள் பல்வேறு விதமான பாலியல் துன்பங்களுக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் இதுபோன்ற பல வழக்குகளை தமிழகம் சந்தித்திருக்கிறது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுபோன்ற காவல்துறையில் பெண்கள் துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவங்கள் அல்லது அவர்கள் ஒரு விதமான ஒரு மானபங்கப்படுத்தப்பட்ட சம்பவங்கள், வச்சாத்தி போன்ற இடங்களில் பெண்களுக்கு வீரப்பன் தேடுதல் வேட்டை என்கிற பெயரில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மிக கடுமையான ஒரு பாலியல் துன்பங்களும் துயரங்களும் விளைவிக்கப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. இந்த சூழ்நிலையில்
இதுபோல ஒரு வழக்கை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் இதுபோல சட்டவிரோதமான துன்புறுத்தல்களை செய்வதன் மூலமாக காவல்துறை என்பது எல்லா மனிதர்களுக்கும் எதிரான ஒரு அமைப்பாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக எளிய மனிதர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாக என்ன நடக்கும் என்று சொன்னால், உண்மையில் காவல்துறை என்றாலே மக்கள் அஞ்சி விலகி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதன் காரணமாக ஒரு குற்றம் நடக்கிற போது கூட காவல்துறைக்கு வந்து அவர்கள் புகார் கொடுப்பதற்கோ அல்லது காவல்துறையினரோடு ஒத்துழைப்பதற்கோ கூட அவர்கள் பல சமயங்களில் தயாராக இருப்பதில்லை. இது உண்மையில் குற்றங்களை கண்டுபிடிப்பதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். காவல்துறை சட்டபூர்வமாக நடந்து கொண்டால், மனிதாபிமானமாக நடந்து கொண்டால், மக்களிடம் இணக்கமாக நடந்து கொண்டால் மட்டும்தான் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பை காவல்துறை பெற முடியும். மாறாக இதுபோன்ற வன் செயல்களில் காவல்துறை ஈடுபட்டால் அது மிகப்பெரிய அளவிற்கு சட்டத்திற்கும் மக்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்திவிடும். அது எந்த விதத்திலும் நாட்டினுடைய ஒரு அமைதிக்கு நல்லதல்ல என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் தரும் தகவல்கள் நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் நவீன வேளாண் அறிஞர் திரு ஹரிதாசன். ஒரு நவீன வேளாண் அறிஞரா, வேளாண்மை அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தொழில், அது எவ்வளோ தூரம் நலிவடைஞ்சிருக்கு, இன்னைக்கு பல விவசாயிகள் தற்கொலைக்கு தூண்டப்படுற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த சூழல் ஏன் இப்படி இருக்கு? ஆனால் இதையெல்லாம் தாண்டி நவீன வேளாண்மையில் பல வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு இருக்கு. ஏற்றுமதின்னு வரும்போது இதுலேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பல தகவல்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நவீன வேளாண் அறிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். வேளாண்மை சார்ந்த பல நிலைகளில் உங்களோட பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கீங்க. ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு இதழாசிரியராகவும் இருக்கீங்க, ஏற்றுமதியாளராகவும் இருக்கீங்க. வேளாண்மை அப்படின்னு வரும்போது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் அடிப்படையில் ஒரு பொறியாளராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த துறை மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு காரணமாக இது சார்ந்த பல நிலைகளில் உங்களை ஈடுபடுத்தி நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்கன்னும் போது, இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு விவசாயிகளோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அடுத்த தலைமுறை வந்து இந்த தொழிலையே வேண்டாம், இதிலிருந்து மாறி போங்க அப்படின்னு அவங்களே சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி அதை ஒரு முழுமையான தொழிலா ஈடுபட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு தற்கொலைக்கு போகிற அளவுக்கு ஒரு சூழல் அமைஞ்சிருக்குன்றதை பார்க்குறோம். இவ்வளோ வளமான ஒரு நாட்டில், எல்லா விதமான வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பிரதான தொழிலாக இருக்கிற விவசாயம் வந்து முழுமையா அதோட அடிப்பட்ட நிலைக்கு போற ஒரு சூழல் ஏன் அமைஞ்சுது? உண்மையிலேயே விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோமா? எந்த இடத்துல நம்ம வந்து இடறி போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார். இன்னைக்கு இன்றைய சூழல்ல விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தற்கொலைகள் தான் பல செய்திகளா நம்ம ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். விவசாயம் அப்படிங்கிற தொழிலோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? இந்தியா ஒரு அருமையான வேளாண்மை நாடாக உலகத்தில் சொல்லப்பட்டாலும் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு காலம் இங்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 70% மக்கள் வேளாண்மை தொழிலை நம்பியிருக்காங்க இந்த நாட்டில். பிரதான தொழில்னு வச்சுக்கலாம். அப்போ பிரதான தொழில் எத்தனை சதவிகிதம் மக்கள் எந்த தொழிலில் இருக்கிறார்களோ அதுக்கு தான் நாம் வந்து திட்டங்கள் தீட்ட வேண்டும். இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு 5 ஆண்டு திட்டம் கூட விவசாயத்துக்குன்னு போடவே கிடையாது. ஒவ்வொரு துறைக்கும் போட்டிருக்கோம். அப்போ 70% மக்கள் பிரதானமாக செய்கிறது எந்த தொழிலோ அதற்கு ஒரு 5 ஆண்டு திட்டமாவது நாம் போட்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த தொழில் வந்து வளர்ந்துருக்கும். அது நம்ம ஒன்றும் செய்யலை. ரெண்டாவது, காலத்திற்கு ஏற்ப அதில் அப்டேஷன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறைக்கும் அந்த காலத்திற்கு ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ முதல்ல டெலிஃபோன் வந்து ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும். இன்றைக்கி மொபைல் வந்து எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், அந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அறிவியல் எந்த அளவுக்கு வேளாண்மை துறையில் இன்றைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பது ரெண்டாவது விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. மூன்றாவது, ஒரு தொழிலை புறக்கணிக்கிறது. இப்போ மற்ற துறையிலெல்லாம் இருக்கிறவங்க அந்த பிள்ளைகளை வந்து அவங்க துறையில் தான் வளர்க்க விரும்புவாங்க. ஒரு விவசாயி மட்டும் வேணாம்ப்பா, இதை விட்டுருப்பா, நீ வேறு எதுக்காவது போ அப்படின்ற அந்த நிலைக்கு தள்ளியது.
இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியா ஒரு வேளாண்மை நாடு என்று சொல்கிற இந்த தேசத்தில் தான் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்கிற ஒரு சூழலும் வந்திருக்கிறது. காரணம் அதற்கென்று எந்த திட்டங்களும் முறையாக முன்னெடுத்து செல்லப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். ரெண்டாவது, அந்த தொழிலுக்கான காப்பீடு. ஒவ்வொரு தொழிலுக்கும் முழுமையான காப்பீடு என்பது இருக்கிறது. காப்பீடு உள்ள தொழிலை செய்கிற பொழுது அதில் ஏதாவது இழப்பு வந்தாலும் நமக்கு இன்சூரன்ஸ் உதவி செய்கிறது. வேளாண்மையில் நிறைய காப்பீட்டு திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வருகிற பொழுது முழுமையான பலன் விவசாயிகளுக்கு நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழல். காரணம், இந்த தொழில் பல்வேறு சூழலுக்கு உட்பட்டது. தட்பவெட்பம், காலநிலை, பருவநிலை மாற்றங்கள், லேபர், இப்போ அது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிக்கிக்கொண்ட இந்த காரணத்தினால இந்த தொழிலில் முன்னேற முடியாத ஒரு சூழல் விவசாயிகளுக்கு உருவாகிவிட்டது. இதிலிருந்து விடுபட மாற்று திட்டங்களையும் வேறு என்ன செய்தால் இதிலிருந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் தான் 4 மாதத்துக்கு முன்னாடி தக்காளி 6 ரூபாய்க்கு வாங்க ஆள் இல்லாமல் ரோட்டில் கொட்டிட்டு போனாங்க. விவசாய நாட்டில் நம்ம ஊரில் ஒரு பொருளை உற்பத்தி செய்துவிட்டு வந்த பிறகு அதற்கு விலை இல்லை அப்படின்னு நீ ரோட்டில் கொட்டிட்டு போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? ஒரு தொழிலில் அவருக்கு வேறு என்ன இருக்குது? நடந்ததா இல்லையா 4 மாதத்துக்கு முன்னாடி? ஆனால் போன மாதம் அதே தக்காளி 110 ரூபாயும் இங்கே விற்றுருக்கிறது. அப்போ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற நேரம், அந்த நேரத்தை பொறுத்து தான் சந்தை இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பொருளை கொண்டு வந்திருந்தால் தான் விவசாயிக்கு அந்த விலை, இல்லைன்னா அது விலை கிடைக்காம கொட்டிட்டு போகிற நிலை. இதை நாம் வச்சிருக்க முடியாது. தக்காளினா 10 நாள் தான் ஷெல்ஃப் லைஃப், அதிகபட்சம் வைத்திருக்க முடியாது. அப்போ இந்த சூழலில் வேளாண்மையோடு எதை நாம் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்க வேண்டும் என்பதும் தெரிய வருகிறது. அதில் மிக முக்கியமானது மதிப்பு கூட்டுதல் என்கிற ஒரு விஷயம். ஆண்டுக்கு இந்தியாவில் வீணாகும் பொருட்களுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கிறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட அது லட்சம் கோடிகளுக்கு மேல் இருக்குங்கிறாங்க. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் சேமிப்பு கிடங்குகள் இல்லாமலும் உற்பத்தி செய்த பொருளுக்கு விலை கிடைக்காமல் கொட்டிவிட்டு போகிற ஒரு சூழலிலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு லட்சம் கோடிகள் ரூபாய் அளவிற்கு உணவுப் பொருள் வீணாகி கொண்டும் இருக்கிறது. இது இன்னொரு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழலில் வேளாண்மையோடு சேர்ந்து விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், மதிப்பு கூட்டுதல்னா அதை இன்னொன்னா மாற்றிடுறது. அதான் அது விரிவாக பேசுவோம் சார். இப்போது விவசாயம் அந்த வேளாண்மையில் இருந்து இதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறோம். நீங்களே சொன்னீங்க இந்த பதப்படுத்துதல்ன்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியலை, மதிப்பு கூட்டு சொல்லிக் கொடுக்கலங்கிறீங்க. மதிப்பு கூட்டுன்னா என்ன, எப்படிலாம் பண்ண முடியும்னு நம்ம விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த விவசாயம் சார்ந்த தொழிலில் பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது, பலவிதமாக நம்ம இதை பயன்படுத்த முடியுங்கிற ஒரு விழிப்புணர்வே விவசாயிகள் மத்தியில் இல்லை. இவங்க செஞ்சிட்ருக்கிற பாரம்பரியமான விவசாய முறை எப்படி இருக்கு? இந்த வளர்ச்சின்னு நம்ம நாட்டில் பார்க்கும்போது இந்த துறை மட்டும் ஏன் இன்னும் அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கு? இதில் சந்தையோடு இணைந்த ஒரு உற்பத்தி என்பது தான். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் தனியாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் தனியாக இருக்கும், ஹெர்பல் சயின்ஸ் தனியாக இருக்கும், பயோடெக்னாலஜி தனியாக இருக்கும். இப்படி ஒன்று இருக்குது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கி அக்ரியில் என்ன அடுத்த கட்டம் போய்கிட்டு இருக்குன்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டிமாண்ட் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. காரணம், உணவு படைத்தல் தான் வேளாண்மை தொழிலினுடைய நோக்கம். உணவு என்றால் என்ன அப்படின்னா, எது உங்கள் உயிரை நீட்டிக்குமோ அதுதான் உணவுன்னு சொல்லியிருக்காங்க. உணவுன்னு தான் நம்ம சாப்பிட்றது உணவு கிடையாது. எது நம்ம உயிரை நீட்டிக்குமோ அது உணவு. அப்படின்னா இப்போ நீங்களும் நானும் சாப்பிட்றது கிட்டத்தட்ட உணவே அல்ல எல்லாருமே. அப்போ எது உயிரை நீட்டிக்குமோ அப்படின்னு வருகிற பொழுது அங்கே இயற்கை விவசாயம், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்னு இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நாம் கொஞ்சம் பின்னடைவு கண்டது. இன்றைக்கி உலக சந்தையில் நான் அந்த ஏற்றுமதி வர்த்தகத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ ரைஸ் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா கடந்த 3 வருஷமாக வேர்ல்டு நம்பர் 1. சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ரைஸ் பூராமே கெமிக்கல் போட்டு விளைவித்தது தான். அது பயோவில் வரலை, இயற்கையில் வரலை. ஆனால் உலக சந்தையில் கெமிக்கல் ரைஸ் கெமிக்கல் போட்டு உற்பத்தி செய்த அரிசி கிலோ 100 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை முறையில் விளைந்த அரிசிக்கு 300 ரூபாய் வரைக்கும் விலை கிடைக்கும்.
அப்போ 3 மடங்கு விலை அதிகமாக கிடைக்கிற ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த லாபமும் கிடைக்கும். அதில் உற்பத்தி கொஞ்சம் குறைந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, எனக்கு எது ஒத்து வரணும்னு நான் தீர்மானிக்கணும், இன்னொருத்தன் தீர்மானிக்கக்கூடாது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என் ஊருக்கு, என் மண்ணுக்கு, என்னுடைய நிலத்திற்கு, என்னுடைய சூழலுக்கு, எனக்கு இருக்கிற சந்தை வாய்ப்புக்கு எதையெல்லாம் நான் செய்ய முடியும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய இன்னொருவர் தீர்மானித்து விடக்கூடாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க தீர்மானிக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி அதை செய்கிற மாதிரி இருப்பாங்க, சந்தைப்படுத்த முடியாது. அதே போல் அக்ரிகல்ச்சரில் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, உலகத்தில் எந்த நாடும் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நம்ம பூந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு போட்டியும் உலக சந்தையில் இல்லை. இன்றைக்கி உலகமயமாக்கலுக்கு பின்னால் அது எந்த பொருளாக இருந்தாலும், கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, இல்லை அரிசியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பொருளாக இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் நமக்கு சந்தை வாய்ப்பு விலை அதிகமாக கிடைக்கும் என்று பார்த்து அதையும் நாம் சேர்த்து கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால்தான் உங்களுக்கு லாபம் ஈட்ட முடியும். பணம் தானே முக்கியம், உற்பத்தி செய்வதை விட அதிக வருவாய் ஈட்ட வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது வேளாண்மை துறையில் ஒரு உட்பிரிவாக இந்த மூலிகை துறை என்று ஒன்று வருகிறது. உலகத்திலேயே மூலிகைகள் அதிகமாக வைத்திருக்கிற தேசம் வந்து இந்தியா தான். குறிப்பாக வந்து தமிழகத்தில் அதை நம்ம நிறையவே எடுத்துக்கொள்ளலாம், இங்கே நிறைய இருக்குது. இதில் பல மூலிகைகள் எங்கேயுமே விளையாது, உலகத்தில் எங்கேயுமே விளையாது. ஆனால் உலகம் முழுவதும் விவசாயத்தில் கிடைக்கிற இந்த மூலிகைகளை பல நாடுகள் தேடிக்கொண்டிருக்காங்க. காரணம், பக்க விளைவில்லாத மருந்து உற்பத்தி என்கிற ஒரு துறை. இப்போ இன்றைக்கி நாம் சாப்பிட்ற உணவில் மெடிசன் கூட கெமிக்கல் மெடிசனாக இருக்கிறதுனால அது பக்க விளைவை தந்து விடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளிட்டாங்க, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தொடர்ந்து தலைவலிக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, கெமிக்கல் மருந்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தலைவலி சரியாக போன மாதிரி இருந்தாலும் வேற ஒரு பக்கம் வேற ஒரு டிசீஸ், வேறு எது ஒன்று பக்க விளைவு வருது. அப்போ பக்க விளைவில்லாத மருந்து தயாரிக்க வேண்டும் என்று உலகத்தில் உள்ள பெரிய ஃபார்மா கம்பெனிகள்லாம் இன்றைக்கி அதில் R&D பண்ணுறாங்க, நிறைய ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள் முழுக்க முழுக்க மூலிகைகள் தான். இந்த மூலிகைகள் உலகத்தில் எங்கே அதிகமாக இருக்குது? இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ இந்த துறை சார்ந்த அக்ரிகல்ச்சரை கூட நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம். இன்றைக்கி உலகம் முழுவதும் பக்க விளைவில்லாத மூலிகைகளுக்கான தேவை பல மடங்கு கூடியிருக்கிறது. அதில் முக்கால்வாசி மூலிகைகள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் தான் இருக்குது, தமிழகத்தில் தான் இருக்குது. இந்த துறை பற்றிய ஒரு படிப்பும் இங்கே இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி படிப்பு இருக்குது, ஹார்டிகல்ச்சர் பற்றி படிப்பு இருக்குது, ஹெர்பல் சயின்ஸ்னு சொல்லிட்டு தனியாக அதை இது நம்ம சொத்துங்க, நம்ம நாட்டில் இருக்கிற சொத்தை பற்றி வேற ஒருத்தர் சொல்லித்தர முடியாது. நம்ம அந்தக்கான ஒரு படிப்பை நம்ம வைக்காத விட்டுட்டோம். அதில் அடுத்த கட்டம் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜப்பானியர்கள் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியர்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில மெடிசன் எல்லாம் விட்டுட்டாங்க. உணவில் கூட அவங்க எல்லாம் ஆர்கானிக்காக மாறிட்டாங்க. மெடிசன்ஸில் கூட அவங்க வந்து பயோ மெடிசன், ஹோமியோபதி, பக்க விளைவில்லாத மருத்துவத்துறை, குறிப்பாக தமிழ் மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஜப்பான். அப்போ நம்மகிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல் என்ற மூலிகைகளை அதிகமாக இறக்குமதி செய்கிற ஜப்பான், இந்த மாதிரி ஜெர்மனி போன்ற நாடுகள் தங்கள் தேசத்தில் வைத்து அதை மதிப்பு கூட்டி, திரும்ப அந்த வார்த்தை வருது, வேல்யூ அடிஷன், இன்னொரு பொருளாக மாற்றி, மெடிசனாக மாற்றி திரும்ப எங்கே விற்கிறாங்கன்னா இந்தியாவுக்கும் விற்கிறாங்க, உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள். அதனால் அதிகமாக வருவாய் ஈட்டு இன்றைக்கு ஜப்பான் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் மிகுந்த பொருளாதார நிலை இருப்பதற்கு காரணமே அவங்க வேல்யூ அடிஷனையும் சேர்த்து செய்தது. நம்மகிட்ட இயற்கை வளமும் இருக்குது, மனித வளமும் இருக்குது, எல்லா ரிசோர்ஸஸும் இருக்குது. ஆனால் வேல்யூ அடிஷனும் தெரியாது. உலக சந்தை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது அறியாமலும் நமக்கு தெரிந்த ஏதோ ஒரு வேளாண்மையை நாம் நமது பூமியில் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமானது எஜுகேஷன். விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ண தெரிஞ்ச அளவுக்கு அது சந்தைப்படுத்த தெரியலங்கிற ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் உலக அளவில்னு போகும்போது இன்னும் அதிகப்படியான ஒரு கவனம் தேவை, புரிதல் தேவையாக இருக்குது. இப்போ ஒரு நவீன வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது இது எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது, எந்த மாதிரியான தகவல்களை அது விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குது? நிச்சயமாக இந்த துறையில் வெற்றி பெற வேண்டும்னா நீங்கள் எதை செய்ய போகிறீங்கன்னு முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கான சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கிறது? நீங்கள் இந்தியா சந்தையை மட்டும் நீங்கள் யோசித்து பிரயோஜனம் கிடையாதுங்க. குளோபலைசேஷன் வந்த பிறகு இனிமேல் வந்து உங்களுக்கு வேர்ல்டு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா சந்தை வந்து அப்படி தான் இருக்குது. அதனால் அதை பற்றிய விவரங்களும் சேர்ந்து செய்ய வேண்டியது இருக்கிறது. 3வது வந்து டெக்னாலஜி நீங்கள் விட்டுறக்கூடாது. எந்த துறைக்குமே வந்து டெக்னாலஜி இருக்குது. அதே சமயம் அது வந்து நமது இதையும் கெடுக்காமல் பார்த்துக்கணும். பாரம்பரியத்தையும் கெடுக்காத அளவுக்கு நீங்கள் எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். 4வது, உற்பத்தி செய்த விளைபொருளை அப்படியே சந்தைப்படுத்துவதை விட அதை
ஏதாவது ஒரு வகையில் மதிப்பு கூட்ட முடியுமா? உதாரணத்திற்கு இப்போ என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கொண்டவர்னு எடுத்துக்கலாம். அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. 10 ஏக்கர் நெல்லி தோப்பு வைத்திருக்காங்க. நெல்லிக்காய்களாக சந்தைப்படுத்துவது ஒரு வகை. அதையே நீங்கள் ஒரு 2.5 லட்ச ரூபாவில் ஒரு மிஷின் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஜூஸ் எடுத்துரும். ஜூஸை பாட்டில் பண்ணி ஒரு லேபிள் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 5 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ 1 கிலோ காய் 30 ரூபான்னா இது வந்து 1 கிலோ காயில் 1/2 லிட்டர் ஜூஸ் கிடைக்கும். 1/2 லிட்டர் ஜூஸ் வந்து நம்ம 180 ரூபா வரைக்கும் விற்கலாம். அப்போ இது அவங்களே செஞ்சுக்கலாங்க. இது எவ்வளவோ செலவு பண்ணி விவசாயம் செய்கிறவங்க ஒரு 2.5 லட்சம் ரூபா போட்டு ஒரு மிஷின் வாங்க மாட்டாங்களா? அப்படி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வாங்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதையெல்லாம் சேர்த்து அவங்களே சந்தைப்படுத்துகிற ஒரு போக்குக்கு வந்துட்டாங்கன்னா நெல்லிக்காய் 10 நாளில் கெட்டுரும். ஆனால் ஜூஸாக இவங்க எடுத்து மார்க்கெட் பண்ணும்போது 5 டைம்ஸ் ப்ரைஸ் மட்டும் கிடைக்கல, 2 வருஷம் கிடையாது. அப்போ எதையுமே வந்து சந்தைப்படுத்துகிற நோக்கில் உற்பத்தி இருக்க வேண்டும். இதையும் சேர்த்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விவசாயிக்கு பிராண்டிங் முக்கியங்க. இப்போ இதெல்லாம் செய்ய முடியுங்க எதிர்காலத்தில். இப்போ செய்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரெட் பனானா என் ட்ரைனிங் வந்த ஒரு தம்பி உற்பத்தி பண்ணுறாரு. அந்த ரெட் பனானாவை அது மேலே பிராண்ட் பண்ணுறாரு, ஆர்கானிக்கலி க்ரோன். அது மேலே பிராண்ட் பண்ணுறாரு. பிராண்டுன்னா அவர் ஒரு பிளாக் புல் அப்படின்னு ஒரு பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஒட்டி லேபிள் ஒட்டி அதுக்கு ஒரு கவர் போட்டு அது மேலே இந்த ரெட் பனானாவோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இதை சாப்பிட்டா என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கும் அப்படின்லாம் பிரிண்ட் பண்ணி கீழே வந்து அவருடைய ஃபார்மோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, வெப்சைட்டு எல்லாம் போட்டுட்டு இவர் 10 வருஷம் வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ண ஒரு இன்ஜினியர் தான். அவர் விவசாயத்துக்கு வர்றாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க வரும்போது பிராண்டிங்கோட அந்த ப்ராடக்டை கொண்டு போய் மார்க்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ கன்சியூமர் வந்து இதை எடுத்து சாப்பிடும்போது அவருக்கு இந்த பொருள் நல்லா இருக்குது, ஆர்கானிக்காக, 2 ரூபா விலை கூட தான். 2 ரூபா விலை கூடனாலும் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னோடனே அவர் யாருக்கு மெயில் பண்ணுவார், இல்லை யாருக்கு ஃபோன் பண்ணி பேசுவார்னா த ப்ரொடியூசர் டு த ஃபார்மர். இப்போ இது வரைக்கும் ஃபார்மருக்கு வந்து எந்த ஃபீட்பேக்கும் வராதுங்க. இப்போ வந்து ஃபார்மருக்கு அவருடைய பிராண்ட் வாங்கி சாப்பிட்டதுனால ஃபீட்பேக் வருது, அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, இல்லை ப்ராடக்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சஜஷன் கிடைக்குது. மார்க்கெட்டில் இவர் இன்னும் பெனிட்ரேட் ஆகுறாரு. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அந்த டவுனில் இவருடைய பிராண்ட் ரெட் பனானா 2 ரூபா விலை கூடனாலும் அதிகமாக விற்கிது. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1000 பனானா வேணும்னா நேரடியாக இவருக்கு ஃபோன் வருது. இப்போ நேரடியாக இவர் கொண்டு போய் அந்த திருமணத்துக்கோ எதுக்கோ தனது ஃபார்ம் ப்ராடக்டை அந்த பிராண்டில் கொண்டு கொடுக்கும் பொழுது மிடில் மேன் எலிமினேஷன் என்பதும் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்போ ஒரு ஃபார்மிங்கில் நம்ம பேஸில் இருந்து மார்க்கெட் வரைக்கும், மார்க்கெட்டிங்கில் பிராண்டிங் வரைக்கும், அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டிங் வரைக்கும் இவ்வளவு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் அக்ரிகல்ச்சர் வந்து சாத்தியமாயிருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சரே கார்பரேட்டாக போயிட்டுருக்கு. அக்ரிகல்ச்சர் இப்போ ஃபார்மர்ஸ் கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்பரேட் அக்ரிகல்ச்சருக்கு போகுது. இப்போ அவங்கெல்லாம் இப்படி தான் பண்ண போகிறாங்க. அப்போ இனிமேல் ஃபார்மிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாகவும் மார்க்கெட் பேஸ்டாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் வேல்யூ அடிஷனோடும் இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு யோசித்து இதை செய்தாலுடைய இனிமேல் ஒரு சாதாரண விவசாயி எந்த பொருளையிலையும் உற்பத்தி பண்ணி அங்கேயே லோக்கலில் அப்படி விற்கிற கான்செப்டில் பெருசாக வெற்றி பெற முடியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்குள்ளே வர்றவங்கெல்லாம் யாருன்னா நிறைய படித்தவங்க. ஃபார்மிங்கை விட்டு வெளியில் போகிறதெல்லாம் யாருன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வெளியில் போயிட்டுருக்காங்க. படித்தவர்களும் அதிகமாக ஃபார்மிங்னா என்னன்னு தெரியாதவங்களும் தான் இன்னைக்கு அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இதுதான் அதனுடைய இன்றைய சூழல். கண்டிப்பாக ஒரு விதத்தில் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். விவசாயம் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னாலும் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மர்ஸ்க்கும் இதை பற்றின ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் அவங்களோட நாலேஜும் இன்னும் அதிகப்படியான ஒரு ஈல்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் முதல்ல பேசும்போது சொன்னீங்க மதிப்பு கூட்டுதல், வேல்யூ ஆடட் ஏதாவது ஒரு விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நிறைய வீணாகுது நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த பொருட்களை வீணாக்காமல் நிறைய நாள் நம்ம அதை வச்சுக்கிறதுக்கும் ஏற்றுமதி செய்கிறதுக்கும் ஆரம்ப கட்ட நிலையில் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன மாதிரியான தகவல்கள், உபகரணங்கள் தேவை? நிறைய இது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு டெக்னாலஜி இது எப்படி பண்ண முடியுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம மத்திய அரசாங்கம் தஞ்சாவூரில் ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தை துவங்கியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராப் சயின்ஸ் டெக்னாலஜி, உணவு பதப்படுத்துதல் துறை. இது ஐஐடிக்கு இணையான ஒரு படிப்புங்க. இது தஞ்சாவூரில் துவங்கியிருக்காங்க. இதில் எல்லா விதமான வேளாண் பொருட்களையும் மதிப்பு கூட்டுதல் தொடர்பாகவும் அதை பேக்கேஜிங், பிராண்டிங், சந்தைப்படுத்தல் தொடர்பாகவும் அழகாக இன்றைக்கி
சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது தவிர வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் இது துறை சார்ந்த இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தனிப்பட்ட என்னை போன்றவர்கள் இந்த துறை சார்ந்த இதில் வல்லுநர்களும் இது போன்ற கன்சல்டேஷனும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் மிக முக்கியமானது என்ன தெரியணும்னா மார்க்கெட்டிங் பேஸ்டு வேல்யூ அடிஷன். நீங்கள் வேல்யூ அடிஷன் செஞ்சுட்டு வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம தோற்றுற போகிறோம். பணம் கைக்கு வர்ற வரைக்கும் இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரி சூழலில் இன்றைக்கி தேவை இருக்குது அப்படிங்கிறத சேர்த்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பெரிய வெற்றி பெறலாம். இப்போ உதாரணத்துக்கு அப்பளம் செய்கிறது ஒரு வேல்யூ அடிஷன். அதில் வல்லாரை அப்பளம், தூதுவளை அப்பளம், பிரண்டை அப்பளம் அப்படின்னு ஹெர்பல் சேர்த்து இன்னொருத்தர் அப்பளம் பண்ணுறாரு. ப்ரைஸ் கொஞ்சம் கூட வச்சாலும் மார்க்கெட்டில் அதுக்கு அக்செப்டன்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ இன்னோவேஷன் மார்க்கெட்டிங்கில் என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறதையும் சேர்த்து வேல்யூ அடிஷனில் இந்த இன்னோவேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அது உங்கள் பிரெயினில் தான் உதிக்கணும். இதை எப்படி கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து அந்த வேல்யூ அடிஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். டெக்னாலஜி கற்றுக்கலாம், எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். மார்க்கெட்டிங்கும் இந்த இன்னோவேஷன் ஐடியாவும் அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதை நீங்கள் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும், பெரிய அளவில் வெற்றியும் கொண்டு வரலாம். மூன்றாவது உலக சந்தையை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இன்றைக்கி நாம் திரும்ப எனக்கு அது தெரியாதுங்க, இது தெரியாதுன்னு சொல்லி நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க. இன்றைக்கி உலகமயமாக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 25 வருஷம் ஆயிடுச்சு. குளோபலைசேஷன் அக்ரிமெண்ட்டில் இந்தியா சைன் பண்ணி 25 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் குளோபலைசேஷன்னா என்னன்னு நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்களேன். ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களை கேளுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கேளுங்க, எதுவும் தெரியாது. குளோபலைசேஷன் அந்த அக்ரிமெண்ட்டை என்ன சொல்லுதுன்னா, யார் வேண்டுமானாலும் உலகத்தில் பிறந்த யார் வேண்டுமானாலும் எந்த பொருளையும் உற்பத்தி செய்தோ அல்லது வாங்கியோ உலகின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம், இல்லை தேவைன்னா அங்கிருந்து இறக்குமதியும் செய்து கொள்ளலாம். இதற்கு வழிவகை செய்கிற ஒரு உலகளாவிய ஒப்பந்தத்திற்கு பேர் தான் குளோபலைசேஷன். இது ஆரம்பத்தில் இந்தியா எதிர்த்துங்க, ஆனால் நரசிம்மராவ் பீரியடில் இதில் சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ குளோபலைசேஷன் நம்ம ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஏற்றுமதி இறக்குமதிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கணுமா இல்லையா? நம்ம 25 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் எக்ஸ்போர்ட் என்ன, இம்போர்ட் என்ன, குளோபலைசேஷன் இம்பேக்ட் என்ன, எதுவுமே தெரியாமல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்தாச்சுங்க. இப்போ நான் படிக்கும்போது தமிழ்நாட்டில் 9 பொறியியல் கல்லூரி தான் இருந்தது. இன்றைக்கி 530 கல்லூரி இருக்குது. சீட்டெல்லாம் ஃபுல்லாக வருது. ஆனால் அக்ரிகல்ச்சர் சீட்டு ஃபுல்லாக அடிச்சு பாருங்கள். இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் சீட்லாம் டிமாண்டில் இருக்குது. ஏன் இன்ஜினியரிங் ஃபுல்லாகலன்னா நீங்கள் ஓவர் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். அப்போ இது என்ன துறை இருக்கிறது, தொழில் முனைவோர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? இப்போ இன்ஜினியர்ஸை உற்பத்தி பண்ணிட்டோம், ஜாப் கிடைக்கல, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அடுத்து என்டர்பிரனர்னு ஒன்று இருக்கா இல்லையா? தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்க முடியுமா இல்லையா? அதில் குளோபலைசேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய கொண்டு வரலாம். உலகம் முழுவதும் நிறைய இயற்கை வளமும் மனித வளமும் எந்த நாட்டில் இருக்கிறதோ அவர்கள் தாங்க வெற்றி பெறவே முடியும். அப்போ உலகத்தில் இயற்கை வளமும் மனித வளமும் அதிகமாக வைத்திருக்கிற நாடு இன்னைக்கு சீனா, அதுக்கப்புறம் இந்தியா. இன்னைக்கு உலகத்தில் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு எது? சீனா தானே. அப்போ 2ஆம் இடத்துல யார் இருக்கணும்? இந்தியா தானே இருக்கணும். ஏன் நீங்கள் தொழில் முனைவோர்களே உருவாக்கலை? அப்படி உருவாக்கி இருந்தால் பொருளாதாரத்தில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. இதை சீனா நிரூபித்து காமிச்சிட்டா பின்னாடியே போக வேண்டிய வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது. அந்த வழிமுறைகளைத்தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். நவீன வேளாண் அறிஞரா, விவசாயம் சார்ந்த நாடு இந்தியானாலும் அது எவ்வளோ தூரம் நம்ம பின்னோக்கி போயிருக்கோம், அதில் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு வரும்போது கல்வி மூலமாக மட்டுமே தான் ஒரு பெரிய புரட்சியை நம்ம இதை செய்ய முடியும். இன்னைக்கு இந்த துறை எப்படி இருக்குது, இந்த துறையில் எவ்வளோ தூரம் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாததுனால தான் எல்லாரும் இப்படி போகிறாங்கன்னும் போது ஒரு அடுத்த நிலை படித்த இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி வருது ஒரு ஆறுதலான தகவலாக இருக்குது. இன்னும் படிப்புலையும் இன்னைக்கு இந்த துறை சார்ந்த படிப்புக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு, எதிர்கால இந்தியா நிச்சயமாக ஒரு வளமான ஒரு பாதையை நோக்கி போகிறதுக்கான ஒரு கட்டத்தில் நம்ம இப்போ வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஒரு நவீன வேளாண் அறிஞரா உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வாய்ப்பளித்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத வியப்பூட்டும் தகவல்களையும் உண்மை கூறுகளையும் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். கடிதங்கள் என்று ஒரு சின்ன தொகுப்பு வெளிவந்திருக்கிறது.
இந்த தொகுப்பு மறைந்த முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் ஏறத்தாழ தன் வாழ்நாளில் 60 ஆண்டுகளில் எழுதிய கடிதங்களிலிருந்து முதன்மையானவற்றை தொகுத்து வெளிவந்திருக்கிற நூல் என்று சொல்லலாம். எப்போதும் எந்த ஒரு ஆய்வுக்கும் தொகுப்பு தான் அடிப்படையான ஆவணமாக இருக்கிறது. சில வேளைகளில் தொகுப்பையே ஆய்வு என்று நாம் கூறிவிடுகிறோம். தொகுப்புகள் ஆய்வாகாது. ஆனால் தொகுப்புகள் இல்லாமல் ஆய்வுகளை செய்ய முடியாது. எனவே ஒரு பெரிய ஆய்வுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அளவில் இந்த கடிதங்கள் என்னும் அந்த சிறு நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. கியாபே அவர்களினுடைய கடிதங்களை மணவை இளங்கோ அவர்கள் தொகுத்து நூலாக ஆக்கியிருக்கிறார். மணவை இளங்கோ தொடர்ந்து முத்தமிழ் காவலரினுடைய படைப்புகளை பல நேரங்களில் தொகுத்தும் அது பற்றி கருத்துக்களை சேர்த்தும் நூலாக தொடர்ந்து கொண்டு வருகிறவர். அப்படி வந்திருக்கிற நூல்களிலே ஒன்றுதான் இந்த கடிதங்கள் என்பவை. இதனை கோடம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற அருள்வேந்தர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. எப்போதிருந்து அந்த கடிதங்கள் தொடங்குகின்றன என்றால் 1916 ஆண்டு முத்தமிழ் காவலர் அவர்கள் ஆனந்த போதினி என்னும் இதழில் எழுதிய இந்து நண்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்கிற அந்த கடிதத்திலிருந்து 1973 ஆண்டு பாவேந்தர் குயில் என்னும் இதழில் அவர் எழுதிய மேடை பேச்சு என்னும் கடிதம் வரையில் பல்வேறு கடிதங்கள் அந்த நூலுள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே 1915 ஏறத்தாழ 60 ஆண்டுகளில் அவர் எழுதியிருக்கிற கடிதங்களை தொடர்ந்து படிக்கிற போது முத்தமிழ் காவலருக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற சில பரிணாம வளர்ச்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனையும் தொகுப்பாசிரியர் முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடக்கத்தில் ஏறத்தாழ 1915 27-28 வரையில் முழுக்க இந்து மத சார்பாளராக அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய கடிதங்கள் காட்டுகின்றன. பிற்காலத்தில் அவருக்குள் சில மாற்றங்கள், புதிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பின்னால் வருகிற கடிதங்களிலிருந்து நாம் அறிய முடிகிறது. ஒரு கடிதத்தை குறிப்பாக நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். 1941 ஆண்டு எழுதப்பட்ட கடிதம் அது. செந்தமிழ் செல்வி என்று ஓர் அருமையான இலக்கிய மாத இதழ் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த இதழை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினர் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த செந்தமிழ் செல்வியில் விவாதங்கள், மொழி இலக்கியம் பற்றிய உரையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற உவேசா அவர்கள் ஒரு கட்டுரையை அந்த செந்தமிழ் செல்வியில் 41 ஆண்டு எழுதியிருக்கிறார். அதற்கான மறுப்பாகத்தான் கியாபே அவர்கள் தன் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. முதலில் உவேசா அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டால்தான் அதற்கான மறுப்பை கியாபே அவர்கள் எப்படி வெளியிட்டிருக்கிறார் என்பது நமக்கு புரியும். உவேசா அவர்களைப் போல தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் இருக்க முடியாது. தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவர், தமிழ் அறிவுடையவர் என்பதை எல்லோரும் அறிவோம். ஆனால் அவருக்குள்ளேயும் கூட சில வர்ணாசிரம எண்ணங்கள் படிந்து கிடந்திருக்கின்றன. அதன் விளைவாக அவர் அந்த கட்டுரையை எழுதுகிற போது என்ன எழுதுகிறார் என்றால், தமிழுக்கு சில மரபுகள் உண்டு. மொழி நடையில் யாரிடம் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வேலை ஆளை பார்த்து சோறு தின்றாயா என்று கேட்கலாம். ஆனால் அதே கேள்வியை ஒரு படித்த கனவானிடம் கேட்கக்கூடாது. அந்த கேள்வியில் இலக்கண பிழை ஏதுமில்லை. அந்த கேள்வி எது என்றும் புரிகிறது. ஆனாலும் அப்படி கேட்கக்கூடாது. ஒரு வேலைக்காரனை பார்த்து சோறு தின்றாயா என்று கேட்பதைப் போல கணவானிடம் கேட்காமல் கணவானை பார்த்தால் போஜனம் ஆயிற்றா என்று கேட்க வேண்டும். அதுதான் தமிழ் மரபு. துறவிகளை பார்த்தால் பிக்ஷை ஆயிற்றா என்று கேட்க வேண்டும் என்று அவர் வகைப்படுத்துகிறார். இதை கண்டு வெகுண்டு கோபப்பட்டு முத்தமிழ் காவலர் கியாபே அவர்கள் தமிழை நன்கு அறிந்த உவேசா அவர்களா இப்படி எழுதுவது, அவருக்கு தெரியாத தமிழ் சொற்களா அல்லது அவருக்கு தெரியாத தமிழ் மரபா, இவற்றையெல்லாம் தமிழ் சொற்கள் என்கிறார். இதுதான் தமிழ் மரபு என்கிறார். இது எப்படி நம்முடைய மரபுக்கு எதிரான ஒன்றை அவர் வெளிப்படுத்துவது நியாயம் என்றுதான் தன்னுடைய கட்டுரையிலே விடையை நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள் எழுதியிருக்கிறார். கியாபே அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்றால், சோறு தின்றாயா என்று ஒருவனிடம் கேட்கலாம், இன்னொருவனிடம் கேட்கக்கூடாது என்பதென்ன நியாயம்? கேள்வி ஒன்றுதான் என்றால் எல்லோரிடத்திலும் அப்படி கேட்டிருக்க வேண்டும். அதிலும் கூட சோறு தின்றாயா என்பதில் இலக்கண பிழை ஏதுமில்லை என்கிறார் உவேசா அவர்கள்.
முத்தமிழ் காவலர் சொல்கிறார், இதிலே இலக்கணப்பிழையும் இருக்கிறது. சோறு உண்டாயா என்று தான் கேட்க வேண்டுமே தவிர சோறு தின்றாயா என்று கேட்கக்கூடாது. காரணம், உண்ணுகிற முறையில் 4 விதமான வகைகளை சொற்களை தமிழ் கொண்டிருக்கிறது. உண்ணல், தின்றல், நக்கல், பருகல் என்று அந்த 4 வகை பிரிக்கப்பட்டிருக்கிறது. சோறு உண்ணப்படுவது, சின்ன சின்ன கொறிக்கிற பொருள்கள் தின்னப்படுவது, தேன் நக்குதலுக்கு உரியது, நீர் பருகுதலுக்கு உரியது. எனவே சோறு உண்டாயா என்று கேட்டிருக்க வேண்டுமே தவிர சோறு தின்றாயா என்று கேட்டதே பிழை. ஆனால் அதையும் தாண்டி கனவான்களை பார்த்தால் போஜனம் ஆயிற்றா என்றும் துறவிகளை பார்த்தால் பிக்ஷை ஆயிற்றா என்றும் கேட்பது எந்த விதத்திலும் போஜனம் என்பதும் பிக்ஷை என்பதும் தமிழ் சொற்கள் இல்லை என்பது உவேசா அவர்களுக்கு தெரியும். இது தமிழ் மரபும் இல்லை. ஆனால் ஒரு சமஸ்கிருத சொற்களை, வடமொழி மரபை நம்மீது திணித்து இதுதான் தமிழ் சொல், இதுதான் தமிழ் மரபு என்று அவர் சொல்லியிருப்பதற்காக அவர் அடுத்த இதழில் வெளிப்படையாக வருத்தம் தெரிவித்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு கடுமையாக கியாபே அவர்கள் தன் கடிதத்தில் எழுதியிருக்கிறார். அதனையும் தாண்டி கியாபே அவர்கள் உவேசாவினுடைய அந்த கட்டுரையில் இருக்கிற மொத்த சொற்களையும் எண்ணி மொத்தம் 1400 சொற்கள் அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றுள் 54 சொற்கள் சமஸ்கிருத சொற்கள், 54 சொற்கள் வேறு வேறு இடங்களில் திரும்ப திரும்ப வருவதால் மொத்தம் 156 இடங்களில் அந்த சொற்கள் வருகின்றன. 1400 சொற்களில் 156 சமஸ்கிருதமாக இருப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்று இவ்வளவு விரிவாக எழுத்தெண்ணி படிப்பது என்பார்களே, அதுபோல சொல் எண்ணி கியாபே அவர்கள் படித்திருக்கிறார்கள். தன் கருத்தை அந்த கடிதத்தின் மூலமாக வெளிப்படுத்தியும் இருக்கிறார்கள். பிறகு அத்தோடு நின்றுவிடாமல் அவர் பயன்படுத்தி இருக்கிற அந்த 54 சமஸ்கிருத சொற்களுக்குமான தமிழ் சொற்கள் எவை என்கிற பட்டியலையும் அவர் கொடுத்திருக்கிறார். மகோமகபாத்தியாய என்கிற சொல்லை தமிழ் தாத்தா கையாண்டிருக்கிறார். அந்த இடத்தில் பெரும் பேராசிரியர் என்னும் தமிழ் சொல்லை கையாண்டிருக்கிறார். நிவேதனம் என்கிற சொல்லை எழுதுகிறார். நிவேதனம் என்றால் தமிழில் படையல் என்று பொருள். சங்கீத கச்சேரி என்கிறார், அதற்கு இன்னிசை அரங்கம் என்று எழுதியிருக்கலாம். இப்படி 54 சொற்களையும் வரிசைப்படுத்தி அந்த 54 சொற்களுக்கான தமிழ் சொற்களையும் கியாபே அவர்கள் அதில் தந்திருக்கிறார். எனவே ஒரு மொழி சார்ந்த விவாதமாக படித்த பெருமக்கள் இருவரிடையே ஒரு மொழி பற்றிய பார்வை எப்படி இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிற அந்த கடிதம் அந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு கடிதங்கள் அவை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஆண்டில் நூற்றுக்கணக்கான கடிதங்களை கியாபே அவர்கள் எழுதியிருப்பார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் தேர்ந்தெடுத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல கடிதங்களை அந்த நூலில் தொகுத்திருக்கிறார். அந்த நூல் வெறும் நூல் இல்லை, தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல ஆவணம். நேரடியாக வணிகம் செய்வதை விட இணையதளங்களில் வணிகம் செய்தால் அதிக லாபம் பெற வாய்ப்புகள் உள்ளது. ஆதலால் இணையதளங்களில் வணிகம் செய்து எவ்வாறு அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்ங்க. போன வாரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி முடிச்சிருந்தோம். அதாவது ஒரு கம்பெனி, நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே ஒரு கம்பெனியை நடத்துகிறவங்களோட தேவைகள். ஒன்று ஃபைனான்ஸ் தேவை, இன்னொன்று மார்க்கெட்டிங். மூணாவது 2 நல்லா இருந்ததுன்னா அவங்கள்ட்ட கையில் சர்ப்ளஸ் இருக்கும். அடுத்தது எப்படி இன்னொரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம், இன்னொன்றில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றது. இன்னொன்றில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றி போன வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்க்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சூஸ் பண்ணும்போது, நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசல, ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு ஓனர் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சூஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களோட ஃபைனான்ஷியல் பிளானுக்குள்ளே கரெக்டாக பிளான் பண்ணணுன்னா கையில் இருக்கிற எல்லா கேஷையும் ட்ரெயின் பண்ணி பழைய பிஸ்னஸையும் கீழே இழுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடும். ஸோ அதனால் இந்த கேஷ் ஃப்ளோ ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு 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 கம்பெனி நடத்துகிறாங்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக ஒரு மனிதனுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் வேண்டியதாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களாக இருந்தாங்கன்னா அதில் அந்த பிஸ்னஸில் ஃபைனான்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஆர்டர்ஸ் நிறையா வரணும், சேல்ஸ் நிறையா வரணுங்கிறத எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதுவும் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா கையில் சர்ப்ளஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுதான் இப்போ நம்ம பேசணும் எப்படி சூஸ் பண்ணணும்னு. இது 3 இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டியது இல்லைன்னா
இப்போ மேபி கொஞ்சம் ஏதாவது லிட்டில் பிட் இஷ்யூஸ் எதாவது இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். லிட்டில் இஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அந்த கம்பெனி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மேபி ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் லீகல் நோட்டீஸோ இல்லை வந்து ஒரு ப்ரெஷர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து உடனடியாக டக்குன்னு எதுவும் க்ளோஸ் பண்ணாமல் அதை கொஞ்சம் ப்ராப்பராக நிதானம் பண்ணி ஒரு ப்ராப்பர் கன்சல்டண்ட்டை வச்சு என்னாவது ஒரு அசட்டை வச்சு டிஸ்போஸ் பண்ண முடியுமாங்கிற பிளானை பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம இந்த டாப்பிக்கை கடைசியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னா, இதுவும் இருந்ததுனாலும் அதுவும் அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரபிள் ஷூட்டிங்கில் வந்து அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் கம்பெனி சம்மந்தப்பட்டது பார்த்தோம். இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சாதாரண தனி மனிதன் பொறுத்த வரைக்கும் ஒரு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான வந்து டேக்ஸ் சேவிங்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். ஏற்கனவே முன்னாடி நம்ம பேசினதில் வந்து இன்சூரன்ஸ்னா எடுக்கணுன்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எஃப்டினா என்னங்கிறத பற்றி ஜென்ரலாக பேசியிருந்தோம். இப்போ வந்து அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத மட்டும் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி முன்னாடி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதையும் வந்து ஓரளவு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தர் இருக்கார். இப்போ ஆவரேஜாக இப்போ இருக்கிற வந்து யங் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசில் இருக்கிறவங்க ஒரு ஐடியிலேருந்து ஒரு பிஇ படிச்சிருக்காங்க எல்லாம் ஆல்மோஸ்ட். அதில் 15,000 சேலரி வருதுன்னா அரௌண்ட் 2 lakh rupees per annum வருதுன்னா முதல்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அந்த 2 lakhஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 lakhs எக்ஸ்பெண்டிச்சர் போகணுதுன்னா கூட 1 lakh பிரித்து ஒரு எஃப்டி லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேங்க் எஃப்டியோ ஒரு 10-15,000 ரூபா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எய்தர் டைரக்ட் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ போட்டு வச்சுக்கலாம். மூணாவது வந்து கொஞ்சம் 28-30,000 ரூபா சம்பளம் இருந்ததுன்னா ஒரு ஹோம் லோன் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா டேக்ஸ் சேவிங்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபா சம்பளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் வந்து 3,60,000 ரூபா டோட்டல் இன்கம்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் தான். ஏன்னா எக்ஸாக்டாக இந்த வேர்டிங்க்கு இதை நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஓவர் ஃப்ளோவில் பேசும்போது மேபி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 36,000 ரூபாய்க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 3,60,000 ரூபான்னா டேக்ஸ் பார்த்திங்கன்னா 30% வச்சுக்கிட்டா கூட 90,000 ரூபா அவருக்கு டேக்ஸ் வந்துடும். டிடக்ஷன்லாம் போக அவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போக ஒரு 45,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஹோம் லோன் எடுத்து வச்சுருந்தாருன்னா, ஹோம் லோனுங்கிறது கம்பல்சரியாக ஒரு நல்ல டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே முதல்ல செய்ய வேண்டியது ஒரு ஹோம் லோன் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அப் டு 1.5 lakhs வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட், அதாவது டேக்ஸ் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கம்பெனியில் ஹெச்ஆரியை கட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரெண்ட்டுக்கு அதை அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து என்னென்ன மெடிக்கலுக்கு வந்து நம்ம சொந்தமாகவோ இல்லை ஃபேமிலிக்கோ நம்ம சுற்றி இருக்கிற உடனடி ஃபேமிலி அடுத்த ஸ்டெப் உள்ள ஃபேமிலிகளுக்கு நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அதில் ஒரு 40,000 60,000 ரூபா யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதில் கட்டக்கூடிய ப்ரீமியம், இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் வந்து ஒரு 25,000 ரூபா வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப் டு 1 lakh வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 80cc பெனிஃபிட்ஸோ இல்லை 80G அந்த ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒன்றுலேயும் சப்செக்ட் இருக்குது, ஓவராலாக வந்து 1 lakh வரைக்கும் லிமிட் இருக்கும் டேக்ஸ் டிடக்ஷனுக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் ஒரு தனி மனிதனோட ஒரு வருஷத்துக்கு 35,000 ரூபா டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக அந்த 35,000 டேக்ஸை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 1 லட்சமோ இல்லை ஒரு 45,000 இல்லை 50,000 இன்வெஸ்ட் பண்ணி அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை குறைச்சிக்கிட்டு அதையும் சேவிங்ஸாக யூஸ் பண்ணி அதுலேயும் பல மடங்கு வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸை பெருக்கிக்க முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்டில் எஃப்டி கொஞ்சம், ஸ்டாக்கில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம், கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக ஹவுஸ் ஹோல்டு இன்சூரன்ஸோ இல்லை கார் பைக்கோ இது இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு தான் அடுத்ததுக்குள்ளே போகணும். இதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் எடுக்கலாம். பிஎஃப் வந்து கம்பெனியில் பிடிக்கிற பிஎஃப் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, யூடிஐயில் இதில் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பென்ஷன் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த பென்ஷன் ஃபண்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம 60 வயசுக்கு மேலே கண்டிப்பாக அதுக்குண்டான நமக்கு ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்மளோட சேவிங்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணிகிட்டே வரலாம். எனி டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட பணம் கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு மினிமம் லாக்இன் பண்ணியே ஆகணும். ஒரு பிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து 7வது வருஷத்தில் முதல் வருஷத்தில் போட்ட அமௌண்ட்டை விட்ரா பண்ணலாம். இது வந்து நான் சொல்கிறது ரஃப் எஸ்டிமேஷன். டீட்டெயில் வந்து நம்ம ஒரு ஸ்கீமையும் பார்த்து தான் நமக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போது இந்த இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளானு இல்லை இண்டிவிஜுவல் டேக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து இப்போ நான் ஓகே எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ பண்ணணும், அப்படி எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு மாதிரி பிளான் பண்ணி ஈவன் ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுக்குண்டான டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, ப்ளஸ் ஒரு அமௌண்ட்டு லாக் ஆகியும் இருக்கும், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டேக்ஸ் பெனிஃபிட் வரும். சேம் டைம் வந்து உங்கள் பணம் 3 வருஷத்துக்கு லாக்இன் இருக்கும்.
உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைமும் இருக்கும். ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். பிஎஃப்பில் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு மினிமம் அமௌண்ட்டு 100 ரூபா தான். அப் டு 1 lakh வரைக்கும் ஒரு வருஷத்தில் கட்டலான்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டு டேக்ஸ் பெனிஃபிட்லேயும் வரதுனால அந்த growth உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் 3த்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓரளவு சேஃப்டி வந்துடும். 4வது ஒரு எல்ஐசி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம். இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. இதில் போடும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 15,000 இல்லை 10,000 ப்ரீமியம் கட்டும்போது ஒரு 30 வருஷம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 வயசு பையன் வந்து 30 வருஷம் கட்டுறாருன்னா கட்டி முடிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பெனிஃபிட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பின்னாடி இருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதில் அதிகமாக சேவிங்ஸை வந்து கொண்டு வந்தோம்னா அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அவ்வளோ அதிகமாக வராது. கண்டிப்பாக அதில் எடுத்துக்கணும், அவ்வளோ கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக கொஞ்சம் வந்து எண்டோமெண்ட்டோ இல்லை யூனிட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸோ கொஞ்சம் எடுத்துக்கலாம், மிக்சராக எடுத்துக்கணும். அதுக்காக அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு இல்லஸ்ட்ரேஷன் காமிச்சா அதுக்குள்ளே போகக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா growth வந்து ஒரு 8லேருந்து 10% வரைக்கும் சான்சஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் த யூனிட் லிங்க்டோ எதில் போடுறாங்களோ அதை வச்சு. ஸோ இது மாதிரி ஒரு செக்டார்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொஞ்சம் ஒரு மாதமும் ஒரு சர்ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அந்த சர்ப்ளஸை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த growth நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய போர்ஷனில் 60% சூஸ் பண்ணுறாங்கன்னா 20 வயசில் இருக்கிறவர் வந்து 80% சூஸ் பண்ணலாம். 60 வயசில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி ஒரு 10% சூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ரிஸ்க் அப்பிடைட் பார்க்கணும். அதே மாதிரி எனிதிங் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இன்சூரன்ஸில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 4லேருந்து 5 வருஷம் அந்த 3 to 5 years இருந்ததுனா தான் அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 24% மேலே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 3 வருஷம் 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இருக்கணும். கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணாமல் இல்லை சார் நான் போட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன், திரும்ப இதே ஜீரோவில் தான் இருக்குது, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் அப்படின்னா நம்ம அதை வாட்ச் பண்ணலைன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ இதில் வச்சுருக்காங்க, என்ன செக்டாரில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துக்கணும். அவங்க எவ்வளோ தான் ஃபண்ட் மேனேஜர் வச்சு அந்த நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்திட்டு வந்தாலும் அவங்கள தவிர நம்மளும் அதை வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதேமாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டைரெக்ட் ஒரு சிங்கிள் ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து ஃபுல்லாகவும் கிடைக்கும். அதேமாதிரி அதோட அப்ரிஷியேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் மைனஸ் என்னென்னா சப்போஸ் அந்த ஸ்டாக் வந்து நமக்கு வந்து இதுவாகும்போது அந்த நீங்கள் எடுத்துருக்கிற ஸ்டாக் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது நம்மளோட டோட்டல் பணமுமே லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, பல வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் மெத்தட், ஜென்ரலாக டேக்ஸ் சேவிங்ஸ் மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். அதேமாதிரி இன்னொரு மேஜர் விஷயம் எல்லோரும் விடுறது, நம்ம வருஷத்துக்கு கட்டக்கூடிய டியூஷன் ஃபீ, சில்ட்ரனோட டியூஷன் ஃபீயை வந்து நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட்டில் கழிச்சிக்கலாம். அதாவது டேக்ஸ் அமௌண்ட்டில் இல்லை, நம்மளோட டோட்டல் இன்கமில் கழிச்சிட்டு அதை ஃபைலிங் பண்ண முடியும். இதை வந்து ப்ராப்பராக ஒரு ஆடிட்டர் வச்சு பண்ணால் இது எல்லாருமே மறந்துடுவாங்க. கண்டிப்பாக இது எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பேர் மறந்து போகக்கூடிய விஷயம். டியூஷன் ஃபீயோ இல்லை சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபீயோ நம்மளோட டோட்டல் கிராஸ் இன்கமில் கழிச்சிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு பேங்க் லோன் வாங்கினா அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கழிச்சிக்க முடியும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறையா மேலே வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கங்க. +2 தேர்வு முடித்த மாணவர்கள் அடுத்ததாக அவர்கள் தேர்வு செய்கிற கல்வி தான் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அந்த வகையில் கல்வியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், கல்வி நிலையங்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இன்ஜினியரிங் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத 3 வாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாடு கட்டமைக்கப்படுவதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் பொறியாளர்கள் தான், சந்தேகம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நல்ல பொறியாளர்களை உருவாக்குவது என்பது கல்லூரிகள் மட்டுமல்ல, அரசாங்கமும் பெற்றோர்களும் சம்பந்தப்பட்ட அனைவரும். இதில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய 10% பிரச்சனை இல்லை, அவர்களை நோக்கி நான் இதெல்லாம் செய்தியை சொல்லலை. இது இல்லாட்டி உங்களுக்கே தெரியும். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக தான் இந்த 3 வாரங்களாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அடிப்படையாக அதை பற்றிய அறிவு இல்லாமல், அதை பற்றிய புரிந்துணர்வு இல்லாமல், போய் சேரணும்னு சொல்லி சேர்ந்துட்டு பணத்தை கட்டிட்டு பாஸ் பண்ண முடியாமல்
இல்லாட்டி பாஸ் பண்ணதுக்கப்புறமும் வேலை கிடைக்காம அப்புறம் சரியான வேலைக்கு போக முடியாமல் தேங்கி போபவர்களுக்காகத்தான் இந்த ஆலோசனை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், திரும்பி கேட்டுக்கோங்க. உங்கள் பிள்ளைய ஒரு நல்ல கல்லூரியில் சேர்க்கணும், ஒரு நல்ல இதுவாக படிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறது எல்லாருக்குமே உள்ள ஒரு கனவுன்னு சொல்லலாம், பெற்றோர்களுக்கு உள்ள கனவு. அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைக்கு முதல்ல எதில் ஆர்வம் இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது முக்கியம். கடுமையாக உழைக்க தயாராக இருக்கானாங்கிறது முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் வாங்கி கொடுத்துட்டாலே மிச்சத்தை அந்த காலேஜ் பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டுருங்க. முதல்ல எந்த கல்லூரிக்கு போனாலும் படிக்க வேண்டியது மாணவன், உழைக்க வேண்டியது மாணவன், வேலை தேட வேண்டியது மாணவன். இதுதான் இன்றைக்கு உண்மை நிதர்சனம். அவங்களே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போகாதீங்க. பணத்தை கட்டினா போதும், மிச்சத்தை காலேஜ் வேலை வாங்கி கொடுத்துரும் அப்படிங்கிற போக்கை முதல்ல கை விட்டுருங்க. ரெண்டாவது, நீங்கள் சேருகின்ற ஒரு கல்லூரியில் உதாரணத்துக்கு ஒரு தனியார் கல்லூரியாக இருந்து நான் சொன்ன அதாவது முன்வரிசை கல்லூரிகள் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக சில குறைபாடுகள் இருக்க செய்யும். அப்போது அதை நிவர்த்தி செஞ்சு தன்னுடைய ஸ்கில்லை பில்ட் பண்ணிக்க வேண்டியது அந்த மாணவனுடைய கடமை. அதை நீங்கள் முதல்லேருந்தே சொல்லணும். எப்படி அரியர்ஸ் இல்லைங்கிறது முக்கியமோ அதை விட முக்கியம் புரிந்து படித்தல் அப்படிங்கிறது. இதற்கான மெனக்கெடுதல் செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு கடினமான உழைப்பு இருக்கா, ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அந்த கல்லூரியில் போடுங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வருடங்கள் நிறைய பணம் கொடுத்து நிறைய கனவுகளோடு போடுறதோட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு இதையும் நீங்கள் படிப்புகளையும் நீங்கள் நாடி போகலாம். இது ஒன்று. அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷத்துக்கு இவன் திரும்பி நம்மளுக்கு இவன் கொண்ட சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான், நம்மளுடைய குடும்பம் தானாக நடக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் நல்லது. இவன் 4வது வருஷம் முடிச்சிருவான், வந்த உடனே எல்லாமே நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு உடனடியான கனவுகளோடு நீங்கள் கொண்டு போய் சேர்க்காதீங்க. இதுதான் நான் எல்லோரும் திரும்ப பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்கள் இதுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு பெரிதான இதெல்லாம் இல்லாமல், ஏமாற்றங்கள் இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி மாணவர்களுக்கு இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்களுடைய பாடத்திட்டங்களெல்லாம் நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறத விட எவ்வளவு ஆழ்ந்து படித்து புரிந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இன்டர்வியூக்கு போகிறப்போ பெரும்பாலான நேரத்தில் அவங்க கேட்குறது அடிப்படையான விஷயங்களை தான் கேட்குறாங்க. அந்த அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். தவிர இதோடையே இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வேறு விதமான உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ஒரு ஆன்லைனில் போய் படிக்கிறது, வேறு கோர்சஸ் எல்லாம் படிக்கிறது, மற்ற விஷயங்களில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இன்டர்ன்ஷிப்லாம் போகிறப்ப எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிறது, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தான் முன்னெடுத்துட்டு கொண்டு போகணும். முக்கியமான விஷயம் அது. அதே மாதிரி ஆசிரியர்கிட்டையும் கல்லூரிக்கிட்டையும் நல்ல உறவு இருத்தல் முக்கியம். இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சற்று, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், மற்றவர்களை காற்றும் சற்று உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த 4வது வருஷம் வர்றப்போ 5வது, அதாவது வெளியில் வர நேரத்தில் தான் நம்ம வேலையை பற்றி நம்மலாம், அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பாருங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் கல்லூரியிலேருந்து வெளியில் யார் யாரெல்லாம் வேலைக்கு போனாங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கெல்லாம் உதவ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போடுங்க. உங்கள் இதுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவ முடியும், யார் யார்கிட்டலாம் நீங்கள் போய் உதவி கேட்க முடியும், உங்களுடைய பேரை சொல்லி ரெஃபர் பண்ணுற மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் லிங்க்டின்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் இதுக்கு நீங்கள் காலேஜுக்கு வந்தவங்களுடைய விசிட்டிங் கார்ட்ஸ் எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கூட போயிட்டு சம்பளம் எல்லாம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போவது யார் உங்களுக்கு. அதே மாதிரி நேர்கோட்டிலேயே நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்டுக்கு போகிறதுக்கு பதிலாக உங்களுடைய ஆளுமைக்கு, உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த இதற்கான என்னென்ன மாதிரி வேலைத்துறைகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா பொறியியல் முடிச்சுட்டு கோரில் தான் போகணும் அவசியம் கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஹெச்ஆரில் வந்தவங்க இன்ஜினியர் முடிச்சு வந்திருக்காங்க, சேல்ஸுக்கு போனவங்க இன்ஜினியர் முடிச்சு வந்திருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங்கோட கூடிய மற்ற திறமைகள் தேவைப்பட்ட இடங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்னு பாருங்கள். சம்பந்தப்பட்ட துறையினருடன் அதிகமாக பழகுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் எங்கே போய் சேர போகிறீங்களோ
அதை பற்றிய அறிவு நம்மளுக்கு முன்னாடியே வேணும். 4 வருஷம் விட்டுட்டு கடைசி 6 மாதத்தில் வந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. கடைசி நேரத்தில் உட்காந்து இன்றைக்கு எல்லாருமே அந்தந்த நேரத்தை மட்டும் தான் நம்ம கவலைப்படுறோம். இதை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிங்க. அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னென்னா மாற்றங்களை ரொம்ப அழகாக கையாளுறாங்க. தனக்கு எது நேர்ந்தாலும் அதிலிருந்து ஒரு நேர்மறையான ஒரு அணுகுமுறையை எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் தோல்வி பெறும் பொழுதும் அந்த தோல்வியின் பாடத்திலிருந்து மீண்டு வர்றாங்க. இவ்வளவு தான். அவர்களுக்கு வந்து பெரிய அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் யாருக்குமே. ஆனால் அவங்க வந்து வாழ்க்கையை வேறு மாதிரி பார்க்க கற்றுக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி தொழில்துறையில் ஆட்கள் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் திறனான ஆட்கள் இல்லை. அப்போ திறன்படுத்துதல் அப்படிங்கிறது அரசாங்கம் ஒரு வழியில் பண்ணிக்கிட்டு இருக்கு, சில கல்லூரிகள் முயற்சி பண்ணுது. அதை மீறி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களாகிய நீங்கள் உங்கள் அளவுலேயும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். இதை யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கை வச்சு எழுத முடியாது. நம்மளோட தலையெழுத்து யாரோ ஒரு நிர்ணயிக்க முடியுது. நம்ம தலையெழுத்து நம்ம தான் எழுதணும். அப்போது அதற்கான முயற்சிகள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது கண்டிப்பாக முன்பிருந்த சூழ்நிலை கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா வேலை கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கி எதுவுமே கிடையாது. பெரிய பெரிய ஐஏஎம் ஐஐடிலையும் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காதவர்கள் உண்டு. அதனால் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாலே வாழ்க்கை உத்தரவாதம் என்பது இல்லை. வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. தன்னம்பிக்கையுடன் எந்த கோர்ஸ் வேணால் படிங்க, இன்ஜினியரிங்கும் சேர்த்து படிங்க. ஆனால் வேலைக்கான முயற்சி உங்கள் கிட்ட தான் இருக்குது.